நம்ம சேனலில் பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி யாருடைய பயோகிராஃபின்ட்டு எல்லாரும் தான் போச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, புன்னகை அரசி KR விஜயா அவர்களை பற்றி தான் எல்லாரும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்களை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. புன்னகை அரசி அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே ஸ்னேகா அவர்கள் ஞாபகத்துக்கு வருவாங்க. ஆனால் அவங்களுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட 1960 பார்த்தீங்கன்னா வசீகரமான புன்னகை அரசின் பேர் எடுத்தவங்க தான் KR விஜயா அவர்கள். இவங்களை பார்க்க நீண்ட புருவத்தோட ரொம்பவே அழகான கண்களோட சுருண்ட முடியோட ரொம்ப அற்புதமா இருப்பாங்க. ஒரு வசீகரமான முகத்தோட தான் இவங்க இருப்பாங்க. தெய்வநாயகி அப்படின்ட்டு அவங்களுடைய இயற்பெயரை KR விஜயாவா இவங்க மாத்திக்கிட்டதுக்கு காரணமே இவங்க இந்த துறையில வந்ததுக்காக மட்டும்தாங்க. ஆமாங்க, இவங்களோட இயற்பெயர் தெய்வநாயகி. இவங்க அப்பா ராமச்சந்திரன் ராணுவத்தை சேர்ந்தவர், ஆந்திராவை சேர்ந்தவர். அது மட்டும் இல்லாம இவங்களுடைய அம்மா கல்யாணி, இவங்க கேரளாவை சேர்ந்தவங்க. ராணுவ வீரர் அப்படின்றதுனால அப்பப்போ அங்கங்க போறதுனால அப்படிதான் இவங்க ரெண்டு பேருக்கும் காதல் மலர்ந்து திருமணத்துல முடிஞ்சது. இந்த திருமணத்தை தொடர்ந்து இவங்களுடைய மூத்த மகளா நவம்பர் 30, 1948 பிறக்கிறாங்க KR விஜயா அவர்கள். இவங்களை தொடர்ந்து கிட்டத்தட்ட 3 பெண் பிள்ளைகளும் ஒரு ஆண் பிள்ளையும் பிறக்கிறாங்க. மொத்தம் 5 பேர் இவங்க கூட பிறந்தவங்க. அது மட்டும் இல்லாம இப்போ இவங்களுக்கு 75 வயசு ஆகுது. கிட்டத்தட்ட 1963 இருந்து ஆரம்பிச்ச இவங்களுடைய திரைப்பயணம் இப்போ வரைக்கும் தொடருதுன்னே சொல்லலாம். ஆமாங்க, சிறகடிக்க ஆசை இந்த சீரியல் மூலமா சீரியல்ல அவங்க ரீஎன்ட்ரி கொடுக்க போறாங்க. இந்த சீரியல்ல பாட்டியோட 80வது பிறந்த நாளை கொண்டாடுறாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கிஃப்ட் பண்ணணும்ட்டு விதவிதமா ஏதோ யோசிக்கிறாங்க. ஆனா முத்து அண்டு மீனா இவங்க 2 பேரும் தான் அவங்களுடைய வாழ்க்கையில ரொம்பவே நெருக்கமா இருந்த தோழிகளா வரப்போறாங்க. KR விஜயா அண்டு வடிவுக்கரசி அம்மா இவங்க 2 பேரும் தான் இப்போ என்ட்ரி கொடுக்க போறாங்க. கண்டிப்பா அந்த கிஃப்ட் முத்து அண்டு மீனா இவங்க 2 பேருக்கு தான் பாட்டி கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்க KR விஜயா அம்மாவுடைய ரசிகையா இருந்தீங்கன்னா கண்டிப்பா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இவங்க இந்த இண்டஸ்ட்ரிக்கு வரதுக்கு முன்னாடி அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க. ஆரம்பத்தில் இவங்க அவங்களுடைய குடும்ப சுமைகளை துவங்கி நிறுத்தியிருக்காங்க. குடும்ப சுமைக்காகவே இவங்க பள்ளி படிப்புலாம் போகாமல் அவங்க அப்பா ஒரு நாடகத்தில் இருந்திருக்காரு. அப்போ அந்த குரூப்பில் இவங்களும் சேர்ந்து நிறைய நாடகங்களை பழனியில் இருக்கும் போது போட்டிருக்காங்க. அப்படியே ஒரு நாடகத்தில் பார்த்து MK ராதா அப்படின்ற ஒரு நபர் தான் இவங்களை திரைத்துறைக்கு கொண்டு வந்திருக்காரு. ரொம்ப ஈஸியாலாம் இவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல. நிறைய பேர் ஆரம்ப காலகட்டத்தில் சாபலாம் கூட விட்டாங்களாம், நீ நல்லா இருக்க மாட்டே அப்படிலாம் சொன்னாங்களாம். அது மட்டும் இல்லாமல் என்ன பெண் பிள்ளையை இப்படிதான் பழைக்க விட்டு நீங்க சாப்பிடணுமா அப்படிலாம் கூட சொன்னாங்களாம். அது எதையுமே காதல வாங்காம அவங்க தங்கச்சிங்களுக்கும் தம்பிகளுக்கும் குடும்பத்துல அம்மாக்கு அப்புறம் இவங்க தான் எல்லாருக்கும் அம்மாவா இருந்திருக்காங்க. சொல்லப்போனா அப்பாவா இருந்தாங்களாம். ஒரு ஆண் மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவாங்களாம். யாருக்கு என்ன பிரச்சனை நடந்தாலும் இவங்க தான் முதல்ல நிற்பாங்களாம். அந்த வகையில நடிகை KR வச்சித்தலா இவங்களை கண்டிப்பா எல்லாருக்குமே தெரியும். இவங்களுடைய வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு ஒரு கட்டத்துல எல்லாருமே இவங்களை இறுதி சடங்குக்கு கொண்டு போகும்போது KR விஜயா அவர்கள் பால் ஊத்துனாங்களாம். அதுவும் அம்மன் கோயில்ல போயிட்டு பிரசாதமா வந்த பாலை ஊத்தும் போது அங்க இருந்தவங்க எழுந்தாங்களாம். அது ஒரு மிராக்கலாங்க. உயிர் கொடுத்து காப்பாத்தின கதை தான் அது. அதனாலதான் இப்போ வரைக்கும் அவங்க எந்த இன்டர்வியூக்கு போனாலுமே எங்க அக்கா தான் எனக்கு வாழ்க்கை கொடுத்தாங்க, எங்க அக்கா தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்றாங்க. 1963 பாத்தீங்கன்னா கற்பகம் அப்படின்ற படம் மூலியமா தமிழ் சினிமால அறிமுகமான இவங்க நிறைய மறக்க முடியாத வெற்றி படங்கள், கிட்டத்தட்ட 10 வருஷத்துல 100 படங்கள், அதாவது ஒரே வருஷத்துல 10 படங்கள், கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட படங்கள்ல இவங்க நடிச்சிருக்காங்க. தமிழ் மட்டும் இல்லாம தெலுங்கு பல மொழிகளையும் இவங்க நடிச்சிருக்காங்க. அந்த வகையில மக்கள் மனசுல நீங்காத இடம் பிடிச்ச சில படங்கள் என்னென்னா இதய கமலம், நெஞ்சிற்கும் வரை, நம்ம வீட்டு தெய்வம், தீர்க்க சுமங்கலி, தங்கப்பதக்கம், திரிசூலம், இது போல படங்களை சொல்லலாம். அம்மன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இவங்க தான் நம்ம எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வருவாங்க. அந்த காலத்திலேயே அந்த அளவுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு தோற்றத்தை இவங்க கொண்டு இருக்காங்க. நம்ம வீட்டு தெய்வம் அப்படின்ற ஒரு படம் எடுத்தாங்களாம். அது ஆரம்பத்துல ஒரு நெகட்டிவ் ரோல், அதாவது பேய் கதையை தான் எடுக்கணும்னு நினைச்சாங்களாம். இவங்களும் ஓகே நடிக்கலாம் நினைக்கும் போது இந்த மாதிரி பேய் கதைலாம் வேணாம், தெய்வ படமா நாங்க மாத்த போறோம், நீங்க தான் இதுல கடவுள் அப்படின்னு சொன்னதும் இவங்க ரொம்பவே பயந்துட்டாங்களாம். இவங்க பூஜை அறைக்கு போயிட்டு என்னென்ன கடவுள் எப்படிலாம் இருக்காங்க, அவங்களுடைய கண் விழியா இருக்கட்டும், அவங்க பார்க்குற பார்வையா இருக்கட்டும், கோயிலுக்கெல்லாம் போவாங்களாம், நல்ல விரதெல்லாம் இருப்பாங்களாம். அப்படி இருந்துதான் இவங்க அந்த படங்களை நடிச்சு தருவாங்களாம். ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டு தெய்வத்துல ஆரம்பிச்சு
இவங்களுடைய அம்மன் வேஷம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நல்ல பேரும் புகழும் எடுத்து கொடுத்த படத்துல கந்தன் கருணை இந்த 2 படங்களும் இடம் பிடிச்சிருக்கு. ஸோ நிறைய படங்கள் இவங்க நடிச்சுக்கிட்டே இருக்கும் போதுதான் 1966 இவங்க திருமணம் பண்றாங்க ஒரு தொழிலதிபரை. வேலாயுத நாயர் அப்படின்ற நாயர் தான் இவங்களை திருமணம் பண்றாங்க. 1966 இருந்து நல்லா போயிட்டு இருந்த இவங்களோட திருமண வாழ்க்கை 2016 பார்த்தீங்கன்னா அவரோட 82வது வயதுல காலமாகிறாரு. அவரு இறக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது அவருடைய இறுதி நிமிடத்துல கூட இவங்க கிட்ட என்ன ப்ராமிஸ் வாங்கியிருக்காருன்னா, நீ எப்பவுமே பூவும் பொட்டோட தான் இருக்கணும், கண்டிப்பா உன்னுடைய வாழ்க்கை எனக்கு அப்புறம் இல்லை அப்படின்னு நீ நினைக்க கூடாது, இதுக்கப்புறம் நிறைய படங்கள் நீ பண்ணணும் அப்படின்னு சொன்னாராம். அது மட்டும் இல்லாம இவங்களுடைய காதலுக்கு அடையாளமா ஹேமலதா அப்படின்ற ஒரு மகளும் இருக்காங்க. அந்த மகளுக்கு ஒரு மகன் இருந்து அந்த மகனுக்கு, அதாவது இவங்களுடைய பேரனுக்கு சமீபத்துல தான் திருமணம் ஆச்சு. அந்த போட்டோஸ்லாம் கூட சோஷியல் மீடியால வைரல் ஆச்சு. இவங்க அவங்களுடைய கணவரை திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் தான், என்னதான் படங்கள் நடிச்சாலும் நிறைய சொத்துலாம் இல்லையாம், திருமணம் ஆனதுக்கு அப்புறம் தான் ரொம்ப பெரிய பணக்கார வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க. எப்படிப்பட்ட வாழ்க்கைன்னா, ஒரு ஃபாரின் போகணும்னு இவங்க நினைச்சா அவர் தான் கூப்பிட்டு போவாராம். வீட்லயே தியேட்டர், ஸ்விம்மிங் பூல், இது போல நிறைய விஷயங்கள் அவங்களுடைய வீட்டிலேயே வச்சிருந்தாராம். அந்த காலத்துல 1 கோடி சம்பளம் வாங்கின முதல் நடிகை இவங்க தான். அது மட்டும் இல்லாம இவங்க தான் பிரைவேட் ஜெட் ஃபர்ஸ்ட் வச்சிருந்த நடிகை அப்படின்ற ஒரு புகழும் இவங்களுக்கு இருக்கு. வாழ்நாள் சாதனையாளர் விருதும் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட பல விருதுகளை இவங்க வாங்கி குவிச்சிருக்காங்க. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா நடிக்க வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்களாம். ஆனா 3 மாசம் தான் இவங்க ரெஸ்டே எடுத்தாங்களாம். அதுக்கப்புறம் அவங்களுடைய கணவர் தான் இவங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருந்தாராம். அவர் சொன்னாராம், நீ 3 மாசம் ஆயிடுச்சு, சும்மா படுத்துக்கிட்டு உடம்பு சரியில்லாம் சொல்லக்கூடாது, உன்னுடைய பேஷன் எது அதை நோக்கி நீ போகணும், நீ நடி, உன்னால எந்த அளவுக்கு முடியுமோ நீ சாகிற வரைக்கும் நடிக்கணும் அப்படின்னு சொன்னாராம். எப்படிங்க என்னால முடியும் அப்படின்னு கேட்டதுக்கு, வேலைக்கு போற பெண்கள்லாம் எப்படி போறாங்க, இந்த நடிப்புன்றது உன்னுடைய தொழில், உன்னுடைய தொழிலை எனக்கும் நீ கைவிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் வாங்கினாராம். அது மட்டும் இல்லாம எப்படிலாம் வேலைக்கு போறாங்க, 6 மணி வரைக்கும் வேலை செய்யறாங்களா, காலையில எத்தனை மணிக்கு போறாங்க, 8 மணிக்கு போறாங்க, ஒரு சில 10 மணிக்கு போறாங்க, அந்த மாதிரி டைம் டியூரேஷன் வச்சு நீ நடின்னு சொன்னதும் ஆரம்பத்துல எந்த டைரக்டர்ஸும் ப்ரொடியூசரும் ஓகே சொல்லலையா. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரா இவங்களுடைய ஆக்டிங்கை பார்த்து இவங்க நடிச்சா மட்டும் போதும், இவங்க படத்துல இருந்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி இவங்களுக்காக ஒவ்வொருத்தரும் நிறைய தியாகம் பண்ண கதைலாம் கூட இருக்காம். அந்த மாதிரி ஷிஃப்ட் போர்டுலாம் இவங்க நடிச்சிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் இவங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் எதுனா குடும்பம் தானாங்க. இவங்களுடைய குழந்தைக்காகவே இவங்க வாழ்ந்துட்டு வந்தாங்கன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம சமைக்கிறதுலாம் இவங்க இவங்களாதான் சமைப்பாங்களா. கிட்டத்தட்ட 100 வகையான சாம்பார் இவங்களுக்கு வைக்க தெரியுமா. ஆரம்ப காலகட்டத்தில் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது இப்படி ஆகணும் அப்படி ஆகணும் எந்த எண்ணமும் இல்லாமல் தான் வந்திருக்காங்க. ஆனால் இப்போ இவங்கள மாதிரி ஆகணும்ட்டு பல நடிகைகள் வந்துட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் இவங்களுக்கு ரொம்பவே ஒரு ஈர்த்த நடிகை, பிடிச்ச நடிகை அப்படின்ட்டு இந்த காலத்தில் யாருன்னு கேட்டால் நடிகை சமந்தாவை தான் இவங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா பல வருஷத்துக்கு அப்புறமா இப்போ ஸ்ரீகாந்த் அவர்களுடைய படத்தில் இவங்க ஒரு ரோல் பண்ணுறாங்க. அந்த படத்தோட இன்டர்வியூ அப்போ தான் இவங்க இந்த விஷயத்தை ரிவீல் பண்ணியிருக்காங்க. சமந்தாவுடைய ஆக்டிங் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கான். ஸோ பல கஷ்டங்கள் கொடுமைகளை தாண்டி தான் இவங்க இந்த லைஃப்பை வாழ்ந்துட்டு வந்தாங்கன்னே சொல்லலாம். நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் சமீப காலமாகவே இவங்க இந்த இண்டஸ்ட்ரியில் காணாமல் போனதை நினச்சி இவங்க இறந்துட்டாங்க அப்படின்ற வதந்திலாம் கூட கிளப்பப்பட்டது. ஆனால் அப்படிலாம் இல்லைங்க, நான் என்னுடைய குடும்பத்துக்காக தான் இவ்வளோ நாள் இருந்தேன், இதுக்கப்புறம் என்னுடைய கெரியர் இந்த மாதிரி ரோல் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சேன், அதான் நான் ரீஎன்ட்ரி கொடுத்துருக்கேன்ட்டு சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் இவங்களே ஓப்பன் அப் பண்ணியிருக்காங்க. என்னதான் இவங்க அம்மன் கிட்ட போட்டிருந்தாலும் ஸ்விம் சூட்டில் கூட நடிச்சிருக்காங்க. ரொம்ப கிளாமராகவும் இவங்க நடிச்சிருக்காங்க. நடிப்புன்னு வந்துட்டா இவங்க நடிச்சு தான் ஆவாங்க. அது என்ன ரோலாக இருந்தாலும் பக்காவாக நடிப்பாங்க. அந்த வகையில் இவங்களுடைய நடிப்பில் வெளியான எந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றதை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு பயோகிராஃபியில் பார்க்குறேன். தொடர்ந்து பயோகிராஃபிலாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.